إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. كلا سيعلمون ثم كلا سيعلمون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لما سئل إنه ما يراك شئت يا رسول الله؟ قال سيبت اليهود والمرسلات وعما يتساءلون وإذا الشمس كورت. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏழ்வானங்களிலே பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீளமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பாலின் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தியுள்ளவன். அந்த ரப்பாலின் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அந்த அல்லாஹ்வுக்கு ஈடாக இருப்பதற்கு யாருமே கிடையாது. ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நம்மை மூடப்பட்ட நாதர்
இந்த 4 சூறாக்களை ஓதினேன், என்னுடைய முடிகள் அடையலாம் என்று. கண்ணியமானவர்களை, முதலாவது சூரா சூரா ஹூத், இரண்டாவது சூரா சூரா முர்சலாத். மினாவில் வைத்து அல்லாஹ் இந்த முர்சலாத்தை இறக்கினான். கடைசி கட்டம் மினாவில். சொல்வார்கள் அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆடு மேய்த்த சஹாபி. கண்ணியமானவர்களை, ஆடு மேய்த்தவரை பணக்காரர்
நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை வாப்பா, நான் நினைக்கணும் அல்லாஹ் சொல்றான். கல்லா சயஅலமூன், விளங்கும் கொஞ்சம் சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளோட பாசை நம்மள கொஞ்சம் வாங்க சொன்னாங்க, அங்க வந்தாங்க எல்லாம் விளங்கும். கபரை பத்தி பயான் முடியக்கூடிய செஞ்சாலும் கபரை பத்தி விளங்காது, அங்க போனா எல்லாம் விளங்கும். இஸ்லாம் சொல்லாத ஒரு காஃபிர் மௌத்தாயானது கபருக்குள்ள போனாயண்டா அப்பொழுது யோசிப்பான், நான் இஸ்லாம் சொல்லியிருக்கலாமே, குர்ஆன் படி வாழ்ந்திருக்கலாமே. கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்றான், கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். திரும்ப அல்லாஹ் சொல்றான், அங்க வாங்க விளங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் நினைக்கணும், நான் நினைச்சாதான் அது நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, கண்ணியமானவர்களே இப்ப 10 ஆதாரங்களை அல்லாஹ் வைக்கிறான். எத்தனை ஆதாரம்? 10 ஆதாரம். அந்த 10 ஆதாரமும் மறைவான ஆதாரம் அல்ல, கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஆதாரத்தை எல்லாம் முன்வைக்கிறான். இஸ்லாம் உண்மை, ஈமான் உண்மை, குர்ஆன் உண்மை, மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் முன்வைக்கிறான். முதல் ஆதாரம் என்ன தெரியுமா? அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா. இந்த பூமியை படைச்சிட்டு அல்லாஹ் சும்மா விடல. இந்த பூமியை படைச்சிட்டு அல்லாஹ் சும்மா விட்டானண்டா நாங்கள் விதிக்க மாட்டோம். இந்த பில்டிங் விதிக்கிறான், நாங்கள் விதிக்க மாட்டோம். இந்த பூமிக்கு மேலாக கட்டுப்படக்கூடிய பில்டிங்கும் ஒன்று விதிக்காது. பூமி அல்லாஹ் சும்மா படைக்கல. அல்லாஹ் கண்ணியமானவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா. அல்லாஹ் இந்த பூமியை தொட்டிலாக அல்லாஹ் ஆக்கி தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். தொட்டில் கண்ணியமானவர், தொட்டிலண்டா என்ன? தொட்டிலண்டா என்ன? ஒரு குழந்தை ஒரு தொட்டிலுக்குள்ள எவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த தொட்டில் மாறிதான் உள்ளது. அவ்வளவுக்குள்ளதான் எல்லாம். தொட்டிலுக்குள்ள ஒரு புள்ள தூங்குறண்டா அந்த புள்ள எவ்வளவு ஒடுக்கமான இடமே, எவ்வளவு சிறிய இடமே, அந்த இடத்துக்குள்ளதான் அந்த புள்ள தூங்குதோ. அல்லாஹ் தொட்டிலுக்கு உதாரணம் சொல்றான். தொட்டிலுக்கு உதாரணம் சொல்றான். இது முதலாவது ஆதாரம். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால். ஜபலுன் ஜம்மு ஜிபால், ஜிபால் வல் ஜிபால் அவுதாரா. இந்த மலைகளை முளை குச்சிகளாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். முளைக்குச்சி என்றா என்ன? முளைக்குச்சி இல்லைன்னா பூமி சரி, பூமி நடுக்க முடியும், பூமி நடுக்க முடியும். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த குர்ஆனை மலைகளுக்கு இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னா ஒரு ஆயத்து குர்ஆன். உதாரணமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற ஆயத்தை ஒரு மலைக்கு மேலேயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற ஒரு ஆயத்தை இன்னொரு மலைக்கு மேலே நாங்கள் வைத்தோம்னா இந்த மழை பஞ்சு பஞ்சாக பறந்திருக்கும். கண்ணியமானவர்களே, ஹஷியத்தில் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வஜ்ஜிபால அவுதாரா. இந்த மலைகளை முளை குச்சிகளாக ஆக்கி தந்திருக்கிறோம். காரணம் என்ன? பூமி நடுங்காமல் இருப்பதற்கு, பூமி அசையாமல் இருப்பதற்கு, நிலை நடுக்கம் தராமல் இருப்பதற்கு அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலான மலைகளை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மூன்றாவது ஆதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஹலக்னாகும் அஸ்வாஜா. சோடி சோடியாக படைத்திருக்கிறோம், ஆண் பெண். கண்ணியமானவர்களே, காய் பழம் இந்த வானம் இந்த பூமி அல்லாஹ் எல்லாத்தையும் சோடியாக படைத்திருக்கிறான். சோடிகளாக படைத்தது மாத்திரமல்ல, அந்த சோடிகளுக்கு
தூக்கம் என்கிறது கண்ணுக்கு தான் எல்லாரும் யோசிக்கிறார். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க கண்ணுக்கு தான் தூக்கம் என்று நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் தூக்கம் என்பது கண்ணுக்கு அல்ல காதுக்கு. தூக்கம் என்கிறது வளர்ந்த நாடுகள் ஐரோப்பா, ஜப்பான், லண்டன், சுவிட்சர்லாந்து வளர்ந்த நாடுகளை எடுத்துக்கொண்டோம்னா 10 மணிக்கு மேலால தியேட்டர் வந்து இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அது இறங்கவே இயலாது. இறங்கினா காலுக்கு டிஸ்டர்ப், அதனால தூக்கம் போகாது. கண்ணியமானவர்களே, புகைவாசிகள் தூங்கினாங்க. அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லும் போது ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நடந்து வரக்கூடிய அந்த பாதனுடைய சத்தத்தையும் மையத் கேட்குதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தூக்கம் என்கிறது காதுக்கு, தூக்கம் என்கிறதுங்க காலத்துல தான், அது படுத்ததான் கண்ணு. அல்லாஹ் சொல்றான் சூரா தஹ்ரி, அல்லாஹ் சொல்கிறான் இன்னா பிறந்தா காதால கேட்குது. முதலாவது உறுப்பு வேலை செய்கிறது காது, அதுக்கு அடுத்ததான் கண்ணு. கண்ணியமானவர்கள், அதனாலதான் அதான் இகாமத் சொல்லணும், அதான் இகாமத் சொல்லணும். அல்லாஹ் முதலாவது தூக்கத்தை தாரது காது கொடுத்தார், அதுக்கு அடுத்ததான் கண். அல்லாஹ் சொல்றான் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உடம்புடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ் தூக்கத்தை கண்டறிகிறான். இதெல்லாம் செய்யக்கூடியவன் அல்லாஹ். வஜஅல்னா லைல லிபாஸா, இரவை ஆடையாக நகைப்பாடுதாக ஆண் பெண் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இரவு நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரவை ஆடையாக ஆக்கி தரவில்லையா? அல்லாஹ் சொல்றான் பலவந்தமாக இஸ்லாத்துக்குள்ள யாரும் வரவில்லை. காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி யாரும் இஸ்லாத்துக்குள்ள விளக்கவில்லை. குர்ஆன ஊதி இஸ்லாத்துக்குள்ள மக்கள் எடுங்க, குர்ஆன ஊதி மக்களை இஸ்லாத்துக்குள்ள எடுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட்டா காதுகளுக்கு கேட்குமாக இருந்தா அந்த குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் வஜஅல்னா லைல லிபாஸா, இரவை அல்லாஹ் ஆடையாக ஆக்கி தரவில்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஜஅல்னா நஹார மாஷா, இந்த பகலை சம்பாதிக்கக்கூடியதாக அல்லாஹ் தந்தது. பகல்ல உழைங்க, சம்பாதிங்க, நல்லா செலவழிங்க, நல்லா உழைங்க. ஆனா இரவை உழைக்கும் நேரமாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. குர்ஆன் பேசுது இரவு உழைக்கும் நேரம் அல்ல, பகல் தான் உழைக்கும் நேரம். அல்லாஹ் சொல்கிறான் வஜஅல்னா நஹார மாஷா, நாங்க பகலை சம்பாதிக்க கூடியதாக ஆக்கி தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். வபனைனா ஃபௌகக்கும் சபஅன் ஷிதாதா, உங்களுக்கு மேலான 7 வானங்களை தட்டு தட்டாக படைக்கவில்லையா? படைத்திருக்கிறோம். சூரா முல்கில் அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் இந்த 7 வானத்தை தட்டு தட்டாக படைத்திருக்கிறார். 7 வானம் இருக்கிறது என்பது 1-2 ஆயத்துக்களில் அல்ல, பல ஆயத்துக்களில் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு இடம் வரும். அப்பொழுது அல்லாஹ் இந்த 7 வானங்களையும் கலட்ட ஆரம்பிப்பான்.
மாத்திரமல்ல வஜஅல்னா சிராஜன் வஹாஜா. சிராஜன் வஹாஜ். வஹாஜன்னா இரண்டு கல். வஹாஜன்னா இரண்டு கல்வி. சூடும் ஒளி. சூடும் ஒளியும் சேர்ந்ததுதான் இந்த வஹாஜ். சிராஜன் வஹாஜா, பிரகாசம். கியாமத்துடைய நாளையில வெளிச்சம் இருக்காது, சூடு மாத்திரம்தான் இருக்கும். இருட்டாயிரும் கியாமத். கியாமத் இருட்டாயிரும். அல்லாஹ் சொல்றான் வஜஅல்னா சிராஜன் வஹாஜா. கண்ணுக்கு முன்னால இந்த ஆதாரங்கள் நடக்குதா இல்லையா? கண்ணுக்கு முன்னால விளங்குதா இல்லையா? கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு முன்னால நடக்கக்கூடிய விடயத்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்லும்போது வஅன்ஸல்னா மினல் முஸிராத், மேகங்களை பிளந்து கொண்டு மாஅன் தஜ்ஜாஜா. அல்லாஹ் மழையை இறக்குறான். கண்ணியமானவர்களே, யாராலும் மழையை இறக்க முடியுமா? எல்லாரும் சொல்றாங்க இந்த வானம் இருட்டிருக்கு, மழை பெய்ய போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா படைத்தவன் நாடல் இல்லை. கண்ணியமானவர்களே, படைத்தவன் நாடாலும் நடக்குமா? மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய ஈமான் பலமாற்றத்தை. மனிதனுடைய ஈமான், மனிதனுடைய ஈமான் அல்லாஹ் உறுதியானவன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவருடைய ஈமான் உறுதியாக. கண்டால் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, தஜ்ஜால் வந்து இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் அவனுடைய ஈமான் ஈமானாக ஒரு ஈமான் ஈமானாக இருக்கும். அதான் சொல்கிறான், மேகத்தை பிளந்து கொண்டு வானத்தை இருந்து மழை இறக்க வைக்கக்கூடியவன் நான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தை சொல்லும் போது இன்னும் புரிஞ்சது. ஹப்பன் வனபாதா. ஹப்பன் விதை, கொட்டைகளை போடுகிறோமா இல்லையா? நெல்லை விதைக்கிறோமா இல்லையா? நெல்லில் இருந்து அல்லாஹ் விதையை விதைக்கக்கூடியவன் யார் வேண்டும்? ஒரு மாங்கொட்டையை போடுகிறோம், அதை அல்லாஹ் முளைக்க செய்து மரமாக உருவாக்குறானா இல்லையா? அல்லாஹ் தான் செய்கிறான். வேற யாராலும் செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. படைத்தவன் தான் சொல்லணும், படைத்தவன் தான் சொல்லேரும். நான் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்று உலகத்தை யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹப்பன் வனபாதா, விதைகளை முளைக்க செய்வது நான். வனபாதா, உட்கொண்டவனை உழைக்க செய்யக்கூடியவன் நான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த 10 ஆதாரங்களை முன்வைக்கிறான் மனித சமூகத்துக்கு. மனித சமூகத்துக்கு அல்லாஹ் முன்வைக்கிறான். நான் படைத்தவன், பரிபாலிப்பவன். இந்த சூறாக்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. முடியன் அழைத்ததே இந்த குர்ஆன ஓதும் போதுதான் ஒரு மூமினுடைய கண்களிலிருந்து கண்ணீரை விளைவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில இடங்கள்ல அழ வேண்டும். அதுல ஒன்றுதான் குர்ஆன் ஓதும் போது வரணும். 55 வயசில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில குர்ஆன் ஓதுவாரு. இமாமத் செய்து கொண்டிருக்கும் போதே குர்ஆன் ஓதி ஓதி அழுவாரு. மதீனாவுடைய யூசஃப் அழுகக்கூடிய சத்தத்தை குர்ஆன் ஓதும் போது ஜோக்காக மாறிவிட்டது. குர்ஆன் ஓதும் போது விளையாடி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வாழும் போதெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சாஹிபுல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயதில இஸ்லாத்தை தழுவிய சஹாபி 36வது வயதில்தான் ஷஹீதாகினாரே. அவர் வாழ்ந்தது 6 வருடம். வாழ்ந்தது 6 வருடம் தான். கண்ணியமானவர்களே, அந்த 6 வருடம்
இரண்டாவது சாதனை என்ன தெரியுமா? இவருடைய ஜனாசாவுக்கு கண்ணியமானவர்களை 70,000 மாணவர்கள் வந்து இறங்கினார்கள். சூரத்துல் அன்ஆம், அல்லாஹ் சூரா அன்ஆமை இறக்கும் போது 70,000 மாணவர்களோட தான் இந்த சூரா அன்ஆமை அல்லாஹ் குர்ஆனை பிறகு கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது அற்புதமானது. தலைவலிவது கஷ்டமா, பிரச்சனையா, சிக்கலா, கலனா, குர்ஆனை பிறகுங்க வீட்டுல மறக்கிறது இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல சூரா பக்ரா ஓதப்படுமோ, எந்த வீட்டுல சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுல ஷைத்தான் நெருங்க மாட்டான். சூனியம் உங்களுடைய வீட்டுல செய்திருந்தாலும் இந்த சூரா பக்ரா ஓதப்பட்ட சூனியம் அப்படியே இல்லாமல் போய்விடும். அந்த காலத்தில் 2 விடயங்கள் தான் மருந்தாக பாவிக்கப்பட்டது. ஒன்று சூரா ஃபாத்திஹா, இன்னொன்று ஜம்சம் தண்ணி. இப்ப எல்லாம் போச்சு. சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் டாக்டரை தான் நாடிடும். என்னோட இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட குர்ஆனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. படைச்சவன் சொல்கிறான், குர்ஆன்ல நிவாரணம் இருக்கிறது. படைச்சவன் சொல்கிறான், குர்ஆன்ல ரஹ்மத் இருக்கிறது. படைத்தவன் சொல்கிறான், குர்ஆன்ல பரக்கத் இருக்கிறது. படைச்சவன் சொல்கிறான், உலகம் சந்தோஷமா அமைய வேண்டுமா? குர்ஆன்ல இருக்கிறது. எது குர்ஆன்ல இல்ல கண்ணியமானது? எது குர்ஆன்ல இல்ல? 70,000 மாணவர்கள் வந்திருந்தாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இவருடைய கபரு ஜன்னத்துல் பகீயில் தோண்டப்பட்டது. இந்த கபரை தோண்டின சஹாபி யார் தெரியுமா? அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கபரை தோண்டுகிறார். கண்ணியமானவர்களே, கபரை தோண்டும் போதே சொல்வார், கபரிலிருந்து கஸ்தூரி வாடை அடித்தார். ஆனால் குர்ஆனோட வாழ்ந்தார். 6 வருடம் தானே வாழ்ந்தாரே. நாங்கள் 40 வருஷம் வாழ்கிறோம், 30 வருஷம் வாழ்கிறோம், 20 வருஷம் வாழ்கிறோம். சூரா ஃபாத்திஹா தெரியலண்டா எங்களை விட நஷ்டவாளிகள் யார்? எங்களை விட நஷ்டவாளிகள் யார்? கை செலுத்தக்கூடியவர்கள் யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் குர்ஆனோட வாழ்வாரோ அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான், அஹ்லுல்லாஹ் வ அஹ்லுல்லாஹி ஹாஸா. அல்லாஹ்வுடைய குடும்பம் கண்ணியமானது. அல்லாஹ் குர்ஆனோட வாழணும், குர்ஆனை பார்க்கிறதே வழக்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம் கிடைக்கும். இதை விட அந்தஸ்து வேணுமா? ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தானே குர்ஆனை எடுக்கிறோம். குர்ஆனை முழுவதும் கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல கையெடுங்கள். அல்லாஹ் அல்ஹாகுமுத் தகாதுர் அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்துல வாழ்றீங்க, உலகம் உங்களை மறக்கடித்து விட்டது. சொத்து சம்பாதிக்கிறதுல, பணம் சம்பாதிக்கிறதுல, உலகத்தை சம்பாதிக்கிறதுல உங்களை மறக்கடித்து விட்டது. அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் சொல்றாங்க, வாங்க, அதெல்லாம் எவ்வளவு காலம் தெரியுமா? கபரை சந்திக்கும் வரைக்கும் தான். கபரை சந்திக்கும் வரைக்கும் தான். கபரை சந்திச்சதோட எல்லாம் சரி. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கல்லா, இங்கேயும் கல்லாவை கொண்டு வந்திருக்கிறான். நீங்க வாங்க அல்லாஹ் சொல்றான். பதிலை சொல்லல அல்லாஹ் சொல்வான். பதிலை கடைசி காலத்தில் சொல்வான். கண்ணியமானவர்களே, 1200க்கும் மேற்பட்ட கேள்விகளை அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். 1-2 கேள்வி அல்ல, 1-2 கேள்வி அல்ல. உங்களை படைச்சது, பரிபாலிச்சது, உணவத்தாரே, மழையத்தாரே, சாப்பாடுதாரே, குடும்பத்தாரே, மனைவியத்தாரே, பிள்ளைகளைத்தாரே, நியமனத்தாரே, குடையத்தாரே, விடத்தாரே, எல்லாம் அல்லாஹ் கிட்டத்தட்ட 1200 கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். 1200 கேள்விகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்புவோம், அல்லாஹ்வை நம்புவோம். குர்ஆனை கையில் எடுப்போம். குர்ஆனை கையில் எடுக்கும் காலமெல்லாம்
பரிசுத்தமான உடம்பு, கண்ணியமான உடம்பு, மகத்துவம் மிக்க உடம்பு, ஹாஃபிஸ் ஆலிம்களுடைய உடம்பு. மண் தின்றார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். சூரா அம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை நரைக்க வைத்தது என்று சொன்னால் எங்களுடைய முடியை நரைக்க வைக்குமா இல்லையா? குர்ஆன் ஓதுவோம் கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுவோம், அழுது அழுது ஓதுவோம். அல்லாஹ்விடத்திலே ஓதும் போது அழுது அழுது ஓதணுமா? அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அழுது அழுது கேட்கணுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்தா அழுதறணுமா? கபருக்கு போனா மையவாடிக்கு அடக்கம் செய்வதற்காக வேண்டி போனோம்டா அழுதறணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்திலே எல்லாம் அழ வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் குர்ஆனை ஓதும் போது சிரித்துக் கொண்டு ஓதுகிறாரோ, யார் குர்ஆனை ஓதும் போது ஜோக்காக ஓதுகிறாரோ, கியாமத் நாளில் அல்லாஹ் அவருடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் சோதிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பேசுகிறேன் கண்ணியமானவர்களே. குர்ஆனை இன்பமாக ஓதணும், இன்பமாக கேட்கணும். அல்லாஹ் கைதை தந்திருக்கிறான். மூமின்களுடைய ஆயுதமாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். உலகத்தில் வாழ்வது சொற்ப காலம்தான், உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம்தான். 40 வருடமோ 20 வருடமோ 50 வருடமோ 60 வருடமோ குர்ஆனை ஓதி ஓதி விளங்கி அமல் செய்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடும். ரமதானுடைய மாதம் வந்து குர்ஆனை ஓதுறாரு விளங்கி ஓதல்ல. கண்ணியமானவர்களே, விளங்கி அமல் செய்து ஓதுவாராக இருந்தால் அதனுடைய தரஜா, அதனுடைய நன்மை, அதனுடைய பரக்கத்து வேற. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். இந்த 10 ஆதாரங்களையும் சொன்னேன். இந்த 10 ஆதாரங்களும் நம்மவர்களுக்கு சொன்ன அல்லாஹ் உதாரணம் தான், வேற யாருக்கும் அல்லாஹ் சொல்ல. குர்ஆனை ஓதுங்க, இந்த உதாரணத்தை விளங்குங்க, ரப்ப விளங்குங்க, கியாமத்தை விளங்குங்க, அமல் செய்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டோம் யா அல்லாஹ், தொழுகையை விட்டு தூரமாகி விட்டோம் யா அல்லாஹ், சுன்னாக்களை விட்டு தூரமாகி விட்டோம் யா அல்லாஹ், வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகி விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இபாதத்துகளை விட்டு தூரமாகி விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாத்தையும் உமக்காக வேண்டி செய்வதற்கு தௌஃபீக் செய்வாக யா அல்லாஹ். குர்ஆனோட வாழ்ந்து குர்ஆனோட மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரை யாரை எல்லாம் புகழ்கிறோம் யா அல்லாஹ், குர்ஆனுடைய வாழ்ந்தவர்கள் தான் புகழக்கூடியவர்கள் யா அல்லாஹ். அந்த புகழை எங்களுக்கு தந்தி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அனைவரையும் பொருத்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்திருவாயாக யா அல்லாஹ். கடை இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், கட்சி இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், வட்டியை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், ஆசை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், பராத்தை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், பொறாமையை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், பொய்யை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். நல்ல உள்ளத்தை தாயா அல்லாஹ், இந்த கண்ணால அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், பராமரியை செய்ய விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆன் அடிக்கடி ஓதக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாக யா அல்லாஹ். தெளிவாக விபத்திலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். உலகத்தை விட்டு பிரியும் போது சிரிச்ச முகத்தோடு சொர்க்கத்துடைய காட்சிகளை எல்லாம் கண்ணால பார்த்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்து தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். அவர்கள் யார் யாரெல்லாம் கபராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோடையாக மாற்றி யா அல்லாஹ். அந்த கபரை நரகத்தின் படுகொலை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். பெற்ற சீதேவியர் உலகத்துக்கு மேலான பூமிக்கு மேலான யார் யாரெல்லாம் மாடியார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து விடுவாக யா அல்லாஹ். சகராத்தின் நோயாளியாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்கள் நோயை குணப்படுத்தி விடுவாக யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் வாழ வந்தவர்கள் அல்ல யா அல்லாஹ் வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி உலகத்தை விட்டு போகக்கூடிய கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்து விடுவாங்க யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்லதாக விடுவாங்க யா அல்லாஹ் உனக்கு அவன் மதிப்பெண் விரைவேகம் ஏற்றுக்கொள்ள கபூல் செய்து கொள்வாயாக الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده